நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி காங்கிரஸ் செயல்பட போகிறது என்பது குறித்து நேரடியாக பேசலாம். சார் வணக்கம் சார். குறிப்பாக இந்த தேர்தலில் பிரதமர் அவர்கள் நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். எப்படி பாக்குறீங்க? அது இந்தியாவோட பிரதமர் எத்தனை முறை வேணா எந்த ஊருக்கு வேணா போலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இந்துத்துவா சாயம் நிறைந்த ஒரு அரசாங்கம் தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள். எல்லாத்துக்கும் மேலாக 10 ஆண்டுகளாக பாஜக அரசாங்கத்தால் விலை வாசி உயர்ந்து விட்டது. அதை மக்களிடம் எடுத்து சொல்கிறோம். நல்ல எடுபடுகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த விலையை விட பல மடங்கு அத்தியாவசிய பொருட்கள் விலை கூடியிருக்கிறது. அதற்கு மேலாக தமிழ்நாட்டுக்கு வருகின்ற நிதி குறைந்து விட்டது. ₹1 நம்ம வரி கட்டணும் என்றால் நமக்கு மீண்டும் வருவது 29 காசு தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு வருவது ₹2.73. இதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இந்த பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டை மதிப்பதில்லை, மாநிலங்களை மதிப்பதில்லை என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். மாநிலங்களை மதிக்கின்ற, தமிழ் உணர்வுகளை மதிக்கின்ற அரசாங்கம் தான் மத்தியிலே இருக்கும் என்பதை தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மீண்டும் தமிழ்நாட்டிலே 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பிரதமர் வரும்பொழுதெல்லாம் சொல்லக்கூடிய பரப்புரை காங்கிரஸை அகற்ற வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? 139 வருஷமா இருக்கிற காங்கிரஸ் கட்சியை எல்லாம் ஒருத்தர் சொல்லி எல்லாம் அழிய போகாது. அதனால காங்கிரஸ் கட்சியெல்லாம் அப்படி அழிக்க முடியாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்தில் இருந்து அசாம் வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் காங்கிரஸ் உணர்வோடு இருக்கும் அரசியல் கட்சி, உயிரோட்டமாக இருக்கும். தொடர்ச்சியா நீங்க மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்களா? இல்ல, யார் போட்டியிடுவார்கள் என்பதை முடிவெடுக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை தான். தொகுதி எந்தெந்த தொகுதி காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தை மூலமாக அறிவிப்பார்கள். அறிவித்த பின்னர் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பது அகில இந்திய காங்கிரஸ். பாஜகவை விட்டு அதிமுக விலகி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகி இருக்கிறது. பாஜகவோட இருக்கிறவங்க எல்லாருமே அங்க உள்ள போன அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு விஷம் அங்க இருக்குன்னு. அந்த விஷத்துல இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் விலகி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்.